நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். இப்ப பாகிஸ்தான் அங்கேருந்து போகுதுன்னா, ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஒரு மிசைல் தான் அனுப்புற மாரி இருக்கும். ஸோ, அது தொலைதூரத்துக்கு போகக்கூடிய ஒரு மிசைல தான் அவங்க அனுப்புற மாரி இருக்கும் இல்லையா? ஸோ, அது மாரி மிசைல் வரும்பொழுது, ஒரு சேதம் ஏற்பட்டால், அதற்கான முன்னறிக்கை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? அது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுறப்ப என்ன பண்ணணும்? அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து அந்த மாக் ட்ரில்ல வந்து சொல்லுவாங்க. அந்த ட்ரில் வந்து பலவிதமான ட்ரில் இருக்கு. அதுக்கப்புறம் எவாக்குவேஷன் ட்ரில். ஒரு ஒரு சேதம் நடந்து விட்டா, அங்கேருந்து எப்படி எவாக்குவேட் பண்றது? எவாக்குவேஷன் ட்ரில். அது மாரி பிளாக் அவுட் ட்ரில் அப்படிம்பாங்க. இரவு நேரத்தில் ஏர்கிராஃப்ட் வந்து அ ஒரு எனிமியோட ஏர்கிராஃப்ட் வருது, நம்ம மேல வந்து அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னா, டோட்டலா வந்து அ எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுவார்கள். ஜெனரேட்டர்ஸ் கூட இருக்காது. எந்த விளக்கும் இருக்காது. டோட்டல் வந்து இருண்டு போயிடும். அப்ப எது நகரம், எது வந்து நகரம் இல்லாத பகுதின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவர்கள் வந்துட்டு சுத்திட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால மிக குறைவான சேதம் வந்து வரக்கூடிய ஒரு நிலை ஒண்ணு வரும். அவங்கள வந்து டிசெப்ஷன் சொல்லுவோம் இந்த விஷயத்த. அவங்கள டிசெப்ஷன் பண்றதுக்கும், குறைவான சேதம் உருவறதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி பல விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு, பிளட் டொனேஷன் இருக்கு, கேஷுவல்டி ஹேண்ட்லிங் இருக்கு. அது மாரி ஃபயர் சேஃப்டி இருக்கு. அது மாரி பார்த்தா பிளாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து சிவிலியன் ஷெல்டர்ஸ வந்து எப்படி மேனேஜ்மென்ட் பண்றது? மெடிசின்ஸ் எப்படி குடுக்கறது? அவசர காலத்துல மருத்துவ உதவிகள் எப்படி குடுக்கறது? உணவு எப்படி குடுக்கறது? பலவிதமான விஷயம். இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது.